எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் நாளை காலை 10 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் விஜய் முன்னிலையில் இணைய திட்டம். தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நாளை தாவேகாவில் இணைய உள்ளார். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். இதனைத் தொடர்ந்து பசும்பொன்னில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை செங்கோட்டையன் சந்தித்த நிலையில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டார். இதனால் கடும் அதிருப்தியடைந்த செங்கோட்டையன் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல் வெளியானது. அதற்கு ஏற்ப சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்த செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். தொடர்ந்து தபேக தலைவர் விஜயை அவரது பட்டினப்பாக்கம் இல்லத்தில் சந்தித்த செங்கோட்டையன் சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து பனையூர் தபேக தலைமை அலுவலகத்தில் நாளை காலை 10 மணியளவில் செங்கோட்டையன் தபேகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் செங்கோட்டையனுடன் அவரது ஆதரவாளர்கள் சுமார் 500 பேர் தபேகவில் இணைய இருப்பதாக முன்னாள் எம்பி சத்யபாமா தெரிவித்துள்ளார். இன்று காலை தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தபேக தலைவர் விஜயுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தற்பொழுது அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயின் இல்லத்திற்கு செங்கோட்டையன் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தற்பொழுது தபேகவில் இணைய இருப்பதாக சமீப காலமாக தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த சந்திப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜய் இல்லத்தில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதுவார்ஜினும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் தற்போது ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடன் தற்போது இந்த ஆலோசனை என்பது ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இன்று காலைதான் தலைமைச் செயலகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் அப்பாவை சந்தித்து இன்றைக்கு அவர் எம்எல்ஏ அந்த பதவியில் இருந்து விலகி இருந்தார். இந்த நிலையில் தான், அதாவது 2 நாட்களுக்கு முன்பாகவே செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற தகவல் என்பது வெளியாகி இருந்த நிலைகளை இன்றைக்கு அவருடைய பதவியை ராஜினாமா செய்த பின்பு இன்று மாலை தற்போது வந்துட்டு பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் இல்லத்தில் தற்போது ஆலோசனைகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன பதவிகள் என்பது கொடுக்கலாம் என்றும், குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வருகை தருவதையொட்டி தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு வலுப்பெறும் என்றும் தற்போது ஆலோசனை ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களுக்கு மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற அந்த பதவி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. இந்த நிலைகள் தான் தற்போது ஆலோசனை என்பது ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுக கட்சியுடன் செங்கோட்டையன் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் என்பது முன்பாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமிகளுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் 2 மாத காலமாக இருந்தக்கூடிய நிலைகள்ல அது தொடர்ச்சியாக பல இடங்கள்ல இது அந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் அவர்கள் டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் சந்தித்த நிலைகள்ல அவருடைய கட்சி பதவியும் பறிக்கப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து அதிமுக கட்சியில் இருந்தும் நிரந்தரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து விலக்கியிருந்தார். இந்த நிலையில் தான் அவர்கள் இன்று அப்பாவை சந்தித்து ராஜினாமா செய்துவிட்டு தற்போது விஜய் கூட அவருடைய ஆலோசனை என்பது ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு நாளை காலை ஒரு 10 அல்லது 10:30 மணி அளவுகளில் தமிழக வெற்றி கழகத்தில் அவருடைய ஆதரவாளர்களுடன் ஒரு 500க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் முன்பு இணைவதற்கான அந்த சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. இதனை தொடர்ந்துதான் அவர்களுக்கு என்ன பதவிகள் கொடுக்கலாம் என்றும் தற்போது என்பது ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இன்று காலை தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தபேக தலைவர் விஜயின் இல்லத்தில் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தற்பொழுது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தற்பொழுது இந்த சந்திப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள், இந்த சந்திப்பின் முடிவில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்க ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா? கூடுதல் விவரங்கள்.
அருணேஷ், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களை பட்டினம்பாக்கம் இல்லத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து தன்னை தாவேக்காவில் இணைப்பதற்கான அந்த முயற்சிகளை மீண்டும் மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அது ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய அந்த விழாவில் இணைவார் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு சென்று நேரடியாக விஜயை அவர் சந்தித்திருக்கிறார். குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய காரில் செங்கோட்டையன் அவர்கள் பயணம் செய்து விஜயை சந்தித்திருக்கிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்குமே மிக நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர். கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளை அவர் இந்த அரசியல் வாழ்க்கையில் நிறைவு செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1977 தனது முதல் வெற்றியை அவர் பதிவு செய்திருந்தார். எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நிர்வாகியாக கூட அவர் செயல்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் பொதுக்குழுவின் பொருளாளராக செங்கோட்டையன் பணியாற்றியிருந்தார். அப்போதிலிருந்து தற்போது வரைக்குமே அவர் சத்தியமங்கலமாக இருக்கட்டும், கோபிச்செட்டிப்பாளையமாக இருக்கட்டும் என 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக அவர் பதவி வகித்திருக்கிறார். குறிப்பாக 77 தேர்தலில் நடைபெற்ற பொழுது கூட முதல் வெற்றியை செங்கோட்டையன் பதிவு செய்யும் பொழுது போல எம்ஜிஆர் செங்கோட்டை நம்மிடையேதான் என்றெல்லாம் அவர் கூறியதாக தகவல் எல்லாம் அப்போது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். ஜெயலலிதாவிற்கு அவர் செல்லக்கூடிய பிரச்சார வியூகங்களை வகுத்து கொடுத்தவர். ஐவர் அணியில் ஒருவராக திகழ்ந்தவர். ஜெயலலிதா அவர்களுக்கும் மிகவும் நெருக்கமாக செயல்பட்டவர். கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அபரிதமான ஈரோடை பொறுத்த வரைக்குமே எந்த அளவிற்கு திமுக பலமாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அதைவிட அதிமுக அதிக பலத்துடன் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அதற்கு மிக முக்கிய காரணமாக செங்கோட்டையன் திகழ்ந்திருந்தார். ஆனால் தற்பொழுது அவர் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிய பிறகு அவருடைய அந்த நடவடிக்கைகள் என்பது வேறாக இருந்தது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணையக்கூடிய அந்த சூழல் என்பது வந்திருக்கிறது. இதனை அடுத்துதான் இன்று அவர் ராஜினாமா செய்தார். அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ஆதவ் அர்ஜுனன் மூலமாக நடிகர் விஜய் அவர்களை சந்தித்து தாவேக்காவில் இணைவதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கக்கூடிய அந்த விழாவில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் விஜயின் முன்னிலையில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் செய்தியாளர் சந்திப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். என்றால் கடந்த 2 நாட்களாகவே அவர் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. நேற்றைய தினத்தில் கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பும் போது மட்டும் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பேசும்பொழுது கூட 50 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கை அதிமுகவில் என்னுடைய பணி என்பது இருந்திருக்கிறது. ஆனால் அடிமட்ட நிர்வாகியாக கூட, அடிமட்ட தொண்டனாக கூட, அடிப்படை உறுப்பினராக கூட நான் இல்லாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது என்று மிக வருத்தத்தோடு அவர் அதை பதிவு செய்திருந்தார். அப்படியாகத்தான் அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது அமைந்தது. இன்றைக்கு கூட நாம் காலையிலிருந்தே அவரை நேற்று சென்னை விமான நிலையத்தில் கூட அவர்களிடம் செய்தியாளர் சந்திப்பை நடத்தும்படி கேட்டிருந்தோம். ஆனால் அவர் அப்பொழுது கூட அதற்கான பதில் அளிக்காமல் சென்று விட்டார். மௌனமாக கையெடுத்து கும்பிட்டு சென்று விட்டார். அதே போல இன்று காலை முதலே அவருடைய செல்லும் இடங்கள், அதாவது அவருடைய இல்லமாக இருக்கட்டும், தலைமைச் செயலகமாக இருக்கட்டும், இப்ப பட்டினம்பாக்கமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் அவரிடத்தில் பல்வேறு கேள்விகளை கேட்பதற்காக காத்திருக்கக்கூடிய நிலையில் அவர் செய்தியாளர்களை சந்திப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏன் தமிழக வெற்றி கழகத்தை அவர், ஏனென்றால் ஒரு புறம் திமுகவினுடைய சாய்ஸாக செங்கோட்டையன் இருந்தார். ஏனென்றால் காலையில் இருந்தே ஒரு பதட்டம் என்பது, ஒரு சஸ்பென்ஸ் என்பது தொடர்ச்சியாக இருந்தது. அவர் திமுகவில் இணைகிறாரா, தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாரா என்ற ஒரு சஸ்பென்ஸ் இருந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த சஸ்பென்ஸ்க்கான விடை என்பது கிடைத்திருக்கிறது. பட்டினம்பாக்கத்தில் சென்று அவர் தன்னுடைய இருப்பு, தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு